குலதெய்வம். ராமனாலேயே ராமனுடைய குலதெய்வத்தை காப்பாற்ற முடியல. ஜெயில இருக்காரு இன்னைக்கு 2 நாளைக்கு. தொடர்களே, இந்துத்துவ பாசிசத்தின் உச்சக்கட்டம் ராமராஜ்யம் என்கின்ற இந்த நூல் அறிமுக கூட்டம் என்பது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப மிக 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 அவசியமான ஒரு கூட்டம். எல்லாரும் அவசியமா படிக்க வேண்டிய ஒரு நூல். எல்லாரும் அயோத்தியில ஒரு ராமர் கோயில திறக்கிறாரு, கண்ணை மூடி வச்சிருக்காங்களாம், கட்டிட்டாங்களாம். 22ஆம் தேதி ஒன்றிய அரசு பிரதமர் போய் அந்த கண்ணை திறக்கிறார். அது வரைக்கும் ராம்லல்லா கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு. ராம்லல்லான்னா குழந்தை பாவம், அதுக்கு 200 கிலோ வெயிட்டு அதை வச்சிருக்காங்க. அது அந்த குழந்தை கண்ணை திறக்க போறாரு. இந்த குழந்தையோட டிஎன்ஏ என்னன்னு சொல்லணும். குழந்தையோட டிஎன்ஏ என்ன? ஒரு பக்கம் அப்பா ஒரு குதிரை, அம்மா ஒரு பெண். இதான குழந்தை, ராம குழந்தை. நாம சொல்லல, அவங்க சொல்றது. நாம ஒன்றும் யாரையும் கேவலப்படுத்தணும்னு அந்த சிந்தனை நமக்கு கிடையாது. தமிழர்கள் பண்பாடும் அது இல்லை, யாரையும் கேவலப்படுத்துவது. அவர்கள் தான் அவர்களையே கேவலப்படுத்துகிறார்கள். இந்த ராம்லல்லாவை வைத்து ஒரு அரசியல், அவங்க 2004 ஆட்சிக்கு வரும்போது ஒரு அரசியல், 2019 வரும்போது ஒரு அரசியல், இப்ப அடுத்து 2024 இந்தியாவை பிடிக்கணும் இல்லையா, அதுக்கு இப்ப ராம்லல்லா ஒரு அரசியல். இந்த குழந்தையோட கண்ணை திறந்துட்டா முடிஞ்சு போச்சு. இந்தியாவில் உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கும், இந்தியாவில் உள்ள எல்லா குடும்பங்களும் சுபிக்ஷமா இருப்பாங்க, கணவன் மனைவி சண்டெல்லாம் வரவே வராது, குழந்தைங்களாம் ரொம்ப அருமையா படிப்பாங்க, எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். தண்ணி பிரச்சனை தீர்ந்துடும், வேலை வாய்ப்பு பிரச்சனை தீர்ந்துடும், எல்லாம் தீர்ந்துடும். ராமராஜ்யம் இல்லையா, ராமராஜ்யத்துல இதையெல்லாம் கிடைச்சிடும். ராமராஜ்யம் என்பதை ஒன்றை உருவாக்கி எதை அடையாளப்படுத்துறாங்க? எனக்கு தெரிஞ்சு ராமாயணம் எங்க ஊர்ல கிராமத்துல ராமர் நாடகம் போடுவாங்க, ராமாயண நாடகம் போடுவாங்க. அறுவடை எல்லாம் முடிஞ்ச ஏற்பாடு, இந்த பங்குனி சித்திரை மாசத்துல விழா நடக்க அதுக்கு முன்னாள் ராம நாடகம் போடுவாங்க. அது பெரும்பாலும் இந்த சீதையை காட்டுக்கு அனுப்புற காட்சியில இருந்து திரும்ப லவகுசன் வர காட்சி வரைக்கும் ஒரு நாடகம் நடக்கும். அதுல இருந்து தான் எங்களுக்குலாம் ராமர் நாடகம் அப்படிங்கிறதுலாம் தெரியும். எங்க ஊர்ல ஒரு வழக்கம் உண்டு தோழர். இந்த நூல்ல நம்ம ஊர்ல ராமனை தடிராமன் சொல்லுவாங்க, சாப்பாடு ராமன் சொல்லுவாங்க. ஒன்னும் கிளாகித்து ரொம்ப பண்பான ராமன் சொன்னதாக இல்லைங்க. எங்க ஊர்ல எல்லாம் ஒரு வழக்கம் உண்டு. எங்க ஊர்ல என்னன்னா, ஒரு ஊர்ல ராமர் கோயில் கட்டினாலோ பெருமாள் கோயில் கட்டினாலும் அந்த ஊர் வீணா போயிடும். அதுக்காக ராமர் கோயில் கட்ட மாட்டாங்க, பெருமாள் கோயில் கட்ட மாட்டாங்க. அப்படி ஒரு வழக்கம். அது எதனால வந்தது என்று எனக்கு தெரியல. அப்படி ஒரு வழக்கம் எங்க ஊர்ல உண்டு. நீ அயோத்தியில ராமர் கோயில் கட்டிக்கோ, நீ அதுக்கு பூசாரியா மாறுவியோ என்ன வேணா மாறிக்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா ஏற்கனவே அந்த உத்தரப்பிரதேசமும் மத்திய பிரதேசத்துக்கு அந்த உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே போய் அப்படியே ஒரு தடவை அப்படி சுற்றி வந்தோம்னா எத்தனை நூற்றாண்டு பின்னாடி தங்கியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இவ்வளவு கேவலமா மக்களை வறுமையிலையும் பஞ்சத்திலையும் பிற்போக்குத்தனமாகவும் அடிமைகளாகவும் வச்சுக்கிட்டு நாயனும் இந்தியா வளர்ந்து விட்டது, இந்த ராமராஜ்யத்துல இவங்கெல்லாம் சிறப்பா இருக்க போறாங்கன்னு ஒரு ஆள் சொல்றான்னா எவ்வளவு முட்டாள்தனமா நீ உன்னுடைய தேசத்தை வச்சுக்கிட்டு இருக்க. நீ ஆட்சியே பண்ணட்டும், நீ என்ன வேணா பண்ணிக்க, எங்க கிட்ட வராது, அவ்வளவுதான். நீ அங்கேயே நினைக்க, அவன் கட் பண்ணுவோங்கிறது தான், நீ போய்க்க, அவ்வளவுதான். நீ உன்னுடைய வரலாறு எங்களுக்கு தெரியும். ராமாயண காலம் என்பது தோழர் இந்த நூல்ல சொல்லியிருக்காங்க. ராமாயண காலம் எப்ப வருதுன்னா, இந்தியாவில் அசோகர் காலம், மௌரிய பேரரசு இருந்த சமயத்துல சமணமும் பௌத்தமும் ஆரியத்தை சனாதனத்தை ஒழித்து கட்டி இந்தியா முழுமையும் வளர்ச்சி அடைந்த ஒரு பண்பாடான ஒரு மதமாக, அரசு ஆதரவு பெற்ற மதமாக இருந்த பொழுது கிளம்பிட்டாங்க. யாரு எல்லாம் யாகம் பண்ணி மது அறிந்து பெண்களோடு கூத்தடிச்சு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, மது மாது யாகம் பண்ணி மது இதான் சாப்பிடுறது, மாமிசம் சாப்பிடுறது, அதைத்தான் ராமனும் செஞ்சிருக்காங்க. அதான் வால்மீகில சொல்றாங்க, வால்மீகி ராமாயணத்துல. இப்படியான ஒரு போக்குக்கு எதிராக, விலங்குகளை கொல்வதற்கு எதிராக,
தானியங்களை போட்டு நெருப்பில் கொள்வதற்கு எதிராக மக்களை பிரிவுபடுத்தி, நால் வர்ணத்தை பிரிவுபடுத்தி மக்களை அடிமையாக்கியதற்கு எதிராக, இதற்கு எதிராக எழுந்த இந்த மதங்கள் இருக்கல்லவா, அது வெகுவாக இந்தியா முழுமையும் மக்களால் ஆதரிக்கப்பட்டது. அப்பொழுது ஆண்ட அசோகரால் ஆதரிக்கப்பட்டது. காண போயிட்டாங்க. அப்பதான் என்ன பண்றான், என்னடா அது நம்ம காண போயிட்டோம், இதற்கு ஒரு விடிவு வரணும் அப்படிங்கும்போது மௌரிய பேரரசோட கடைசி அரசனை, அந்த பேரரசின் படைத்தளபதியை கொலை பண்ணி புஷ்யமித்ர சென் அரசாட்சிக்கு இந்து மதம் அந்த மதம் இல்லை, அதாவது ஆரியத்தை சனாதனத்தை கொண்டு நிறுத்துறான். அப்பதான் மீட்சி, பார்ப்பனியத்தின் மீட்சி, ஆரியத்தின் மீட்சி வருது. அந்த காலகட்டத்தில் தான் ராமாயணம் போன்ற இந்த புராண கதைகள் உருவாக்கப்படுகிறது. உருவாக்கி மக்களுக்கு எப்பயுமே கற்பனையான விஷயம் ரொம்ப பிடிக்கும். சினிமாவுக்கு போனோம்னு வச்சுங்க, அப்படியே விஜய் படம் பார்த்தோம், ஜோக்கு, சண்டை, அவ்வாடா 2 மணி நேரம் ஏதோ ஒரு சினிமா படத்தை பார்த்து ரசிச்சுட்டு வெளியில இப்பதான் பார்த்துருக்கேன், ஐயோ வெளியில வந்துட்டப்பா கஷ்டத்தை சந்திக்க போறோமான்னு. அப்படி கற்பனையான விஷயத்துல மக்களுக்கு எப்பயுமே ஒரு ஈடுபாடு உண்டு. அப்ப கற்பனையாக புராணங்களை, கதைகளை உருவாக்கி இந்துத்துவ மீட்சி, அதாவது சனாதனத்தின் மீட்சியை, பார்ப்பனியத்தின் மீட்சியை உருவாக்கிய காலகட்டத்தில் உருவான ராமாயணம். இதுக்கு பல ராமாயணம் இருக்குங்கிறாங்க. ராமாயணம் ஒரு ராமாயணம் 2 ராமாயணம் இல்ல, பல ராமாயணம். அதாவது வால்மீகி ராமாயணம், துளசிதார் ராமாயணத்தை தவிரவும் பல கட்டுக்கதைகளாக. அதுக்கு ஒரு கட்டத்தில் கிரேக்க நாடுகள் இருந்த, அந்த பேரரசுகள் இருந்த காலத்தில், அது கிபி கிறிஸ்து பிரபுக்கு முன்பு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொல்கிறார்கள். அப்ப ஹோமர்னு ஒரு பெரிய எழுத்தாளர், ஹோமர், அவர் இலியடு, ஒடிசின்னு 2 எப்பிக் காப்பியங்களை படைத்திருப்பார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இலியடுல இதே மாதிரி ஒரு பிரின்ஸ்னு ஒரு அரசன், ராவணன் மாதிரி, ஹெலன் மாதிரி ஒரு அழகான பெண் சீதை, அவன் கிரேக்க அரசுடைய மனைவி, கடத்திட்டு போயிடுவான். கடத்திட்டு போய் கூட வச்சுப்பான் அவன் ஊர்ல. அதுவும் கடலை தாண்டி கொண்டு போய் இப்ப இருக்கிற துருக்கி இந்த பக்கத்துல வச்சிருவான். உடனே கிரேக்க அரசு என்ன பண்ணுன்னா, அவனுடைய கூட்டாளிகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு, நம்ம ராணியை கடத்திட்டு போயிட்டான், அவமானமா போச்சு, சண்டை போட்டு அவங்க அந்த அம்மாவை ஹெலனை கூட்டிட்டு வரணுங்கிறத 10 ஆண்டு சண்டை போடுவாங்க. ட்ரோஜன் வார்னு சொல்லுவாங்க. அந்த 10வது வருஷத்துல தான் அந்த அம்மாவை மீட்டிட்டு வர்றதாக ஒரு கதை இருக்கும். இந்த மாதிரி வாய் வழியாக அந்த காலத்துல சண்டைனா ஆண்டுகள் கணக்காக சண்டை நடக்கும். வாய் வழியா இரவுகள்ல உட்கார்ந்து வீரர்களுக்காக கதைகளை சொல்லி, கட்டுக்கதைகளை சொல்லி 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 வழி வழியாக வந்த அந்த கதைகளை அந்த பகுதியில நீங்க எடுத்துட்டு வந்துதான் இவங்க அந்த கதைகளை உருவாக்குறாங்க. நமக்கு சாதகமா எப்படி உருவாக்குவது, பார்ப்பனர்களை பாதுகாக்கக்கூடிய, ஆரியர்களை பாதுகாக்கக்கூடிய, சனாதனத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசன், ஒரு ஆட்சி இருந்ததாக ஒரு புராண கதை உருவாக்கணும் அப்படின்னு உருவாக்கின கதை தான் ராமாயணம். அந்த மக்கள் கிட்ட கொண்டு போனா ராமன் ஆட்சி சிறந்தது. யாருக்கு சிறந்தது? பார்ப்பனர்களுக்கு சிறந்தது. பார்ப்பனர்களை பாதுகாப்பதற்காக, பார்ப்பனர்களுடைய வர்ணாசிரம தர்மத்தை பாதுகாப்பதற்காக அயோத்தியை ஆண்ட ஒரு மன்னன் ஆட்சி செய்தான் அப்படின்னா, அந்த மாதிரி ஆட்சி இந்தியா முழுமைக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப ராமனை முன்னிறுத்துறாங்க. ராமன் மாதிரி ஆட்சி பண்ணணுங்க, ராமன் மாதிரி வர்ணாசிரம தர்மத்தை இந்த இந்தியாவில் உள்ள எல்லாரும் பாதுகாக்கணும், சாதிய முறையை பாதுகாக்கணும், சாதிய அடுக்குமுறையை பாதுகாக்கணும். நீ சூத்திரம் என்ன பண்றது, என்ன பண்றான், சூத்திரம் யாகம் பண்ணக்கூடாது, சூத்திரம் நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணக்கூடாது, தியானம் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அந்த கதைகளை ஒரு அடையாளமாக பூத்திருப்பாங்கல்ல. சம்புகனை கொண்ட கதை என்னன்னா, ஒரு பார்ப்பன தம்பதிகளுக்கு பிறந்த ஒரு குழந்தை அது 60 லட்சம் வருஷம் உயிரோட இருக்குமா. ஆனா அந்த குழந்தை இறந்து போச்சான். இறந்து போன உடனே அந்த பார்ப்பன தம்பதிகள் அழுகிறாங்க. ஏன்னா ராமன் ஆண்ட இந்த ஆட்சியில் ஒரு பார்ப்பன குழந்தை இறந்து விட்டது. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? எங்கேயோ தப்பு நடக்குது இந்த ஆட்சியில. எங்க தப்பு நடக்குது? சூத்திர வரத என்ன செய்யறான், இது தவம் பண்ணிட்டு இருக்கா சூத்திர. ஒரு சூத்திர தவம் பண்றது சொர்க்கத்துக்கு போவதற்காக. சூத்திரனுக்கு சொர்க்கம் கிடையாது, நீ தவமே பண்ணாலும் சூத்திரனுக்கு சொர்க்கம் கிடையாது, பாப்பானுக்கு மட்டும் தான் சொர்க்கம். தவம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த தப்பு ராமராஜ்யத்தில் நடக்குது. அதனாலதான் இந்த குழந்தை இறந்து போச்சு. இந்திரனை கேட்கிறாங்களாம். இந்திரன் சொல்றாராம், நீங்க என்னைக்கு இந்த சூத்திரன் தவத்தை சம்புகனை கொலை பண்ணா, சம்புகனை கொலை பண்ண அடுத்த நிமிஷம் இந்த குழந்தை உயிரோட வந்துடும் அப்படின்னு.
உடனே ராமர் போய் சண்முகனை கொள்றாரு, அந்த குழந்தை உயிர்ப்பித்து வருகிறது. இது ஒரு அடையாளம், ஒரு டோக்கனா சொல்றான். நீ அந்த அவனவன் அவனுடைய தர்மத்தை காப்பாத்தலன்னு சொன்னா பார்ப்பனர்கள் வாழ முடியாது அப்படிங்கிறது. அப்ப பார்ப்பனர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆட்சி செய்தவன் ராமன். அவன் பார்ப்பான்ல சத்தியம். அப்ப இவர் யாரு? மோடி. மோடி பார்ப்பனர் இல்ல. ஆனா யாருக்காக ஆட்சி செய்யறாரு? RSSக்காக, பார்ப்பனர்களுக்காக, சனாதனத்தை காப்பாற்ற. அப்ப என்னுடைய ஆட்சி ராமனுடைய ஆட்சி. என்னை விட சிறந்த ஆள் யாரு? ராம்லல்லாவை தருவதற்கு நான் தானே. எத்தனை வருஷம் பாடுபட்டு இருப்பேன் இந்த ஆட்சியை நான் கைப்பற்றுறதுக்கு. எத்தனை பேரை கொலை பண்ணியிருப்பேன் 2002. அதுக்கு பிறகு எவ்வளவு கொலைகள், எத்தனை பேரை கொலை பண்ணி நான் இந்த ஆட்சியை பிடிச்சிருக்கேன். ஆனா எங்க சங்கராச்சாரிகள் சேர்ந்துக்கிட்டு நீ இவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர், சிறையை தொடக்கூடாது அப்படின்னு சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? கஷ்டப்பட்டது யாரு? கொலைப்பட்டது யாரு? இன்னைக்கு இந்து பத்திரிகையில் ஒரு செய்திங்க, உண்மையை எல்லாரும் படிச்சுதான் தெரியும். இன்னைக்கு இந்து பத்திரிகையில என்னன்னா, குஜராத்தில் 2002 இருந்து 2007 வரையில் நடந்த என்கவுண்டர் டெத், காவல்துறையினரால் கொலை செய்யப்பட்ட அந்த விவரங்களை ஒரு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அதை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திய அரசு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த எத்தனை கொலைகள் நடந்தது என்பது இப்ப வெளிச்சத்துக்கு வந்தாச்சு. அதை வழக்கா எடுக்கணும்னு சொல்லி நீங்க வழக்கு மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வழக்கை எடுக்கிறதா உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. எந்த காலகட்டம்? 2002 இருந்து 2007 வரையில் நடந்த என்கவுண்டர் டெத். யாரு காலம்? மோடி குஜராத்தின் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் குஜராத்தில் இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு நடந்த என்கவுண்டர் டெத். இன்னைக்கு செய்தி. இப்ப யார் இவரு அப்படிங்கிறது தான். நீங்க இவங்களுடைய வரலாறு கொலை வரலாறு, கொலைகாரர்கள் வரலாறு. நீங்க எப்படி புஷ்யமித்ர சுங்கன் ஆட்சிக்கு வந்த பிறகு அதாவது புத்த மத பிட்சிகள், புத்த மடாலயங்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேரை கொலை பண்ணதா சொல்றாங்க. ஒருத்தர் 2 பேர்ல புத்த பிட்சிகளை கொலை செய்தது, மடாலயங்கள்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது. அப்பொழுதுதான் இந்த மதம் என்பது இந்தியாவை விட்டு வெளியேறி வேறு இடங்களுக்கு போகுது. திபெத், நேபாள், சீனா, இலங்கை, இப்படியான பல இடங்களுக்கு பிரிஞ்சு போகுது. நீ கொலை பண்ணி தானே வந்த. பார்ப்பனிய மீட்சி என்பது எதிரியை கொலை செய்து விட்டு ஆட்சியை பிடி என்பது பார்ப்பனியத்தின் மீட்சி. கொலைதான். இந்த வரலாறு என்பது கொலைகார வரலாறு. இப்பவும் என்ன வரலாறு? இந்த பிறகு பார்ப்பனியத்தின் மீட்சி வந்தது. சொல்ற மாதிரி பல்லவர் காலம் ரொம்ப சொகுசா பார்ப்பனியர்களை வட மாநிலத்தில் நிறைய பேரை இறக்குமதி பண்ணி இங்க அவங்களுக்கு நிலங்கள் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து சொகுசா வச்சுக்கிட்டா நம்ம தமிழர்களுக்கு மிக சிறந்த அரசன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் எல்லாம் யாரை காப்பாத்தினாங்க? பார்ப்பனர்களை தான் காப்பாத்துறாங்க. எங்கேயாவது தமிழ் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்ததாகவோ தமிழ் கல்வி சொல்லி கொடுத்ததாகவோ வரலாறு இருக்கா சோழர்கள் ஆட்சியில? இல்ல. அப்பொழுது எல்லாம் அரசர்களுடைய ஆதரவில் இந்த தமிழ்நாட்டில் பூந்துகிட்ட பார்ப்பனர்கள் அப்படியே ஜேன்னு இருந்தாங்க. கடைசியா அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தது. எந்த கால நெருக்கடி சொன்னாங்க இல்லையா? நீதித்துறையினுடைய நீதி கட்சியினுடைய ஆட்சி, அதனுடைய ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி. ஆங்கிலேயர்கள் ஆட்சி என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்தது. ஜனநாயகத்தை மற்ற இதெல்லாம் கொடுமைகள் எல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு பிறகு பார்ப்பனர்கள் எதிர்ப்பு இயக்கம், பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டது. நீதி கட்சி, சுதந்திர போராட்டம், திராவிட கழக போராட்டம். அதற்கு பிறகு அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஆட்சி 1967. இவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பார்ப்பனர்களுக்கு ஆட்சியில் அரசு அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று நிலைநிறுத்தப்பட்டது 1967. 67 ஆட்சியில் மட்டும்தான் பார்ப்பனர்கள் இல்லாத ஒரு அமைச்சரவை உருவாக்கப்பட்டது. அப்ப நீ என்ன பண்ற? மற்ற மாநிலங்கள் மற்ற இடத்துல எல்லாத்தையுமே பார்ப்பனர்கள் இல்லாத மந்திரி சபையே கிடையாது. எல்லா மாநிலத்திலையும் அப்பதான் உட்கார்ந்து இருப்பான். தமிழ்நாட்டில் இல்லை. இப்போ என்ன பண்றான்? இந்தியா முழுமையும் ஒரு ராமராஜ்யத்தை, இந்தியா முழுமையும் ஒரு இந்து ராஷ்டிரத்தை உருவாக்கணும் அப்படின்னா இங்க ஒரு மாநிலம் இடிக்குது கீழே, அங்க மேல ஒரு மாநிலம் இடிக்குது காஷ்மீர். இந்த 2 மாநிலம் இடிக்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு மாநிலமும் இடிக்குது பஞ்சாப். இன்னும் பல மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் இடிக்குது. பாக்குறான் என்னடா பண்றது? இப்ப எல்லா இடத்துக்கும் போறான். கேரளாவுக்கு போறதுக்கு சாமி கும்பிடுறான். இங்க ராமேஸ்வரம், இங்க ரங்கநாதர், எல்லா கோவில்லையும் போய் சாமி கும்பிட்டுட்டு
நான் வந்து ரொம்ப பரம ராம பக்தர் அப்படின்னு. இப்ப உள்ள மோடியோட படத்தையும் 2002 குஜராத் கலவரத்திற்கு பின்னர் அவருடைய உருவப்படம், அவருடைய அடித்த பேட்டி, முகத்தை அப்படியே ரெண்டு ஒப்பிட்டு பாருங்க. இவர் அப்படியே ரொம்ப தாடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கிளீனா, ரொம்ப சாது மாதிரி அப்படியே அந்த படத்தை அங்க பாருங்க. 2002 இந்த 2002 மோடி தான் இப்பவும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. நீங்க இந்த வந்து கொலைகளை செய்த அந்த ரத்தத்தில் தான் படியேறி வந்து இவர் வந்து பாரத பிரதமராக இருக்கிறத நாம மறந்துடக்கூடாது. 1925 RSS இயக்கம் தொடங்கப்பட்ட பொழுது தொடக்கத்திலிருந்து இப்ப வரைக்கும் RSS இயக்கத்தால் நடத்தப்பட்ட கலவரங்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரங்கள் அப்படியே பட்டியலிட்டுலாம். கலவரங்கள் செய்வது என்பதுதான் அவருடைய தொழில். கலவரங்கள் செய்துதான் அந்த இயக்கத்தை அவர்கள் நிலைநிறுத்தினார்கள். இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களை நிறுத்தினார்கள். தொடர்ந்து கலவரம் தாங்க இன்னைக்கு வரைக்கும். RSS வரலாறே கலவர அரசியல் தான். இப்பயும் ஏன் பயப்படுறோம்? நான் இன்னைக்கு கூட எங்க ஜூனியர் சொன்னேன், நாளைக்கு யாரும் வெளியில போயிடாதீங்க, ஏன்னா இங்க ஒரு இவர் வராரு, அதனால நீங்க வெளியில போயிடாதீங்க, நாம பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு. இது ஒரு கலவர அரசியலில் தான் இவங்க வந்தாங்க. அந்த கலவர அரசியலுடைய உச்சகட்டம் தான் 92 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது நிகழ்ந்த இறப்புகள், கொலைகள் எத்தனை? வட மாநிலங்கள் பகுதிகள், பாம்பேல, மகாராஷ்டிரா. அதுக்கு பிறகு 2002 நடந்த கொலைகள் எத்தனை? விவசாயம் கொலை பண்ணி தானே நீ வந்து இன்னைக்கு பாருங்க. ராமனும் என்ன பண்ணி வந்தான்? கொலை தானே. யாரை கொலை பண்ணி? தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நம்மவர்கள் எல்லாம் அசுரர்களாக காட்டி ராவணனுக்கு எதிரான ஒரு போரை நிகழ்த்தி அசுரர்கள் என்கின்ற அவர்களை எல்லாம் அழித்து பிறகு போய் சீதையை அழிச்சிட்டு போய் பட்டாபிஷேகம் பண்றாங்க. இப்ப ராமராஜ்யமும் வந்து அமைதியானது இல்லை. யாரெல்லாம் வந்து துன்புறுத்தி அவன் கொலை செஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் ராமராஜ்யம். இந்த ராமராஜ்யம் என்ன செய்யணும்? மனு தர்மத்தை காப்பாற்றும். அது அது நமக்கு எதிரானது, பெண்களுக்கு எதிரானது. பெண்களுக்கு எதிரானதுன்னா நீ வந்து சீதையை எப்படி கையாண்ட? எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஆக 50% இருக்கக்கூடிய, அது பார்ப்பன பெண்களாக இருக்கலாம் அல்லது கீழே இருக்கக்கூடிய சூத்திர பெண்களாக யாராக இருந்தாலும் எப்படி பெண்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதாவது ராமராஜ்யத்தை பெண்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சந்தேகப்பட்டு கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு சீதையை நீ கதையில சொன்னா கூட அது கதைக்கு, நம்ம ஊர் காப்பியத்துல அப்படி ஏதாவது உண்டா? நம்ம ஊர்லயும் நிறைய காப்பியங்கள் இருக்கு. ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு கணவன் சந்தேகப்பட்டு கொண்டு போய் காட்டுல விட்டுவான். அவ இருந்தாளோ செத்தாளோ பிழைச்சாளோ குழந்தை பிறந்தா அதை பத்தி கவலை இல்லை, ஏன்னா அவளை பத்தியான ஒரு சந்தேகம் வந்தாச்சு அப்படின்னு கொண்டு போய் விட்டது உண்டா? இப்ப ராமராஜ்யம் வந்தா ஒருவேளை அதுக்கு ஒரு காட்டை உருவாக்கி குடும்பத்துல சந்தேகப்படுற பெண்கள் எல்லாம் கொண்டு போய் காட்டுல விடுங்கன்னு சொல்ல சொல்லுவாங்களோ? அனுப்பி விடுக்கையா காட்டுக்கு, பொழைச்சு வந்தா பாத்துக்கலாம். அதெல்லாம் திரும்பி வரணும்னு நினைச்சா திரும்பவும் அக்னியில இறங்கி நீ உன்னை நிரூபிச்சுட்டு தான் திரும்பவும் என்கிட்ட வரணும். லவகுசன் பிறந்த பிறகுமே ராமன் போட்ட கட்டளை மீண்டும் நீ என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 2வது முறையாக நீ வந்து நெருப்பில் நீந்தி வரணும்னு சொல்லிதான் கட்டளை. அதை விரும்பாத சீதை மூவியை பிளந்து கொண்டு உள்ளார போயிட்டா அப்படிங்கிறது தான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு மோசமான ஆளு ராமன்! ராமனுடைய ஆட்சி என்பது ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அப்படி இருந்தவனா? நீ யார சொல்ல வர? ராமன்னா குடிப்பாங்க. குஜராத்ல இப்ப கல்லுக்கடத்து சாராய கடத்த வந்தாச்சு. ராம குடிப்பான். பெண்களை நிறைய பேரை வந்து பெண்களை வச்சிருந்தான். மாமிசம் சாப்பிடுவான். என்ன ஒரு நல்ல குணங்கள இல்லையே. நீ யாரையா நீ சொல்ற? ராமனை ஒரு நல்ல குணம் உள்ள ஒரு ஆளை காட்டு. ராம ஆட்சியில நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது, ஜனநாயக பூர்வமான விஷயங்கள் நடந்ததுன்னு கேட்டா ராமராஜ்யத்தை நாம ஏத்துக்கலாம். ஒண்ணுமே இல்லையே. இப்ப இந்திய மக்களை எவ்வளவு தூரம் முட்டாள்களாக இருந்தா காதல பூசுத்ராமணி புராண கதையை சொல்லி புராண கதாபாத்திரத்தை உண்மையான கதாபாத்திரம் என்று கொண்டு வந்து நிறுத்தி நீ பூஜை பண்ணி இந்த ராஜ்யத்தை கொண்டு வர போறேன்னு சொன்னா இவங்க எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள, அதாவது நம்ம நாடுன்னா தமிழ்நாட்டுக்குள்ள நடமாட விடலாமாங்கிறது தான். தமிழ்நாட்டுக்குள்ள நாம இவர்களை நடமாட விடக்கூடாது என்பதுதான். அம்பேத்கர் சொன்னாரு, ராமாயணத்தில் குரங்குகளாக காட்டுவது வேறு யாரும் இல்ல. ஐயா அவர்கள் எழுதியிருக்காங்க, நம்ம பகுதியில் நம்ம திராவிடர்கள் தான் குரங்குகள்னு சித்தரிக்கிறாங்க அப்படின்னு.
அப்ப அனுமார் போன்றவர்கள் அவர்களுக்கு பாதை அமைத்து கொடுத்து கூடவே இருந்து இலங்கைக்கு சென்று ராவணனை அழிப்பதற்கு உதவி செய்தது. இப்ப நம்ம ஊர்ல எத்தனை குரங்கு சுத்திட்டு இருக்கு? சும்மா சுத்துறங்க ஒவ்வொரு குரங்கும் எல்லாம் பணம், லட்சக்கணக்கில் பணம் வாங்கிட்டு இந்த குரங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கு. கூடவே இருந்து விபீடனம் மாதிரி ஆட்கள் எத்தனை பேரு நமக்கே எதிரியாக. இப்ப நம்ம ஊரை நம்ம காப்பாற்றணும், நம்ம கூட இருக்கிறவங்களை வந்து சரி பண்ணணும். நம்ம கூட இருக்கக்கூடிய நம்மள மாதிரியே இயக்கம் நடத்திக்கிட்டு, நம்மள மாதிரியே தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு, நம்மள மாதிரியே திராவிடம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுங்க இருக்காங்களா இல்லையா? அண்ணாதிமுக திராவிடம் தானே பேசுது. அண்ணா இசம் சொல்றாங்கல்ல, சீமான் என்ன பேசுறாரு? தமிழ் தேசியம் பேசுறாருல. மணியரசன் என்ன பேசுறாரு? தமிழ் தேசியம் தானே. யார் எதிரி? எதிரி யாருன்னு நம்ம அடையாளம் காட்டணும்ல. சும்மா வந்து அப்படியே ராமன் வந்து இருந்து நின்று இங்க அப்படியே வந்து கோடியக்கரையில் நின்று அப்படியே பார்த்தாராம் இலங்கைய, அப்படியே பார்த்துட்டு அப்படியே அழிச்சிட்டு போய் சண்டை போட்டு திரும்ப புஷ்பக விமானத்துல வந்தாராம் அப்படின்னு. இங்கேயே இப்ப ராமர் மாதிரி தனியா தான் வராரு மோடி, நிறைய கூட அடிச்சு வர்றாரா? பாதுகாப்பு நிறைய, ஆனா அவர் தனியா தான் போவார், தனியா போவாரு, தனியா வருவாரு, தனியா தான் அவரை போட்டோ எடுக்கணும், எல்லாமே தனிதான் அவரு. அந்த மாதிரி நீங்க உள்ள வந்து குரங்குகள் மாதிரி இருக்கக்கூடிய, விபீடனர்கள் மாதிரி இருக்கக்கூடிய, நம்மோடு இயக்கம் நடத்தக்கூடிய, நம்மை கொள்கைகளை மாதிரியே பேசக்கூடிய போலிகளை நாம வந்து தோல்வித்து காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நம்ம செய்யணும். சும்மா வந்து நாம வந்து இல்லைங்க நாங்க வந்து நம்முடைய கொள்கை பேசிக்கிட்டு இருக்கோம். இல்ல, நீ யாரு? யார் பக்கம்? ரெண்டே தாங்க அணி. ஒண்ணு பார்ப்பனர்களின் அணி, இன்னொன்னு நம்மை போன்ற தமிழர்கள் திராவிடர்களின் அணி. ரெண்டே அணிதான். நீ எந்த பக்கம் சொல்லு, அவ்வளவுதான். நீ ஒண்ணு இடதுசாரி, இன்னொன்னு வலதுசாரி. இடதுசாரியின் பக்கம் இடதுசாரி கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், திராவிட கட்சிகள், பார்ப்பனருக்கு எதிர்க்கக்கூடிய சக்திகள், தமிழ் தேசியம் போன்ற தமிழ் தேசியத்தை தமிழ்நாடு வந்து சுதந்திர நாடாக ஆக வேண்டும் என்ற கட்சிகள் இடதுசாரிகள். இது ஒரு அணி இருக்கு. இப்போ அங்க ஒரு அணி இருக்கு, பிஜேபி, RSS, சாதி கட்சிகள். எத்தனை சாதி கட்சிகள் அவங்களோட இருக்கு, அது ஒரு அணியாக நிற்கிறது. அந்த அணியில நீங்க யாரு? நீ எந்த பக்கம்? தீர்மானிக்க வேண்டிய காலம் இது. நீ அந்த பக்கமா இந்த பக்கமா? நீ எங்களோடு இல்லை என்றால் நீ அவர்களோடு இருப்பதாகத்தான் அர்த்தம். அப்படிதான் நாம எல்லா தலைவர்களையும் கட்சியையும் நாம வந்து கேள்வி வைக்க வேண்டும். யார் கூட இருக்க அப்படின்னு. நேற்று வரைக்கும் சில கட்சிகள் நம்மளோட இருக்கு, இன்னைக்கு பார்த்தா அவங்க பக்கம் பேசிட்டு இருக்கு. நேற்று வரைக்கும் நம்ம சில தலைவர்கள் நம்மளோட இருக்காங்க, இன்னைக்கு அவங்க பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ எதிரியை நாம வந்து யார் எதிரி என்று தீர்மானிக்க வேண்டும். அதை தீர்மானிப்பதற்கு இந்து ராஷ்டிரம் அமையக்கூடாது என்றால் வரலாற்று பூர்வமாக, விஞ்ஞான பூர்வமாக அப்படியே ஆய்வு செய்து இந்த ராமராஜ்யத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் சம்பந்தம் இல்லை, இந்த ராமராஜ்யத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது நம்மளுக்கான தத்துவம் கிடையாது, இது நம்மளை ஒழிப்பதற்கான தத்துவம், சூத்திரர்களை ஒழிப்பதற்கான தத்துவம் தான் ராமராஜ்யம். ஆனால் சூத்திரர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் ராமராஜ்யத்தை ஒழிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள ராமராஜ்யம் வேணாம், நீ அயோத்திக்குள்ள வச்சுக்க, உன்னுடைய வேலையை அங்க மட்டும் காட்டிக்க, இந்த பக்கம் வராதுன்னு நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கேடயமாக நிற்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.